சிட்டு தமிழ் ஸ்டோரிஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. வணிகரும் முயலும். ஒரு ஊர்ல ஒரு வணிகர் இருந்தார். அவர் தன்னோட வியாபாரத்தை முடிச்சிட்டு ஒரு காட்டு வழியா தன்னோட ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். நேரம் இரவானதால் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இலைப்பாரினார். அப்புறம் அவர் கொண்டு வந்து இந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சார். அவரோட சாப்பாட்டோட மனம் காத்துல பரவியது. காட்டுல அந்த பக்கம் ஒரு முயல் இருந்தது. அந்த முயல் இந்த வாசனைய நுகர்ந்து, ஐயோ என்ன சுவையான மனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாசனை வந்த பக்கமாவே நடந்து வந்தது. அந்த வணிகரிடம் வந்து, ஐயா வணிகரே, எனக்கு பசி எடுக்கு, கொஞ்சம் உணவு தாரீங்களா அப்படின்னு கேட்டது. வணிகரும் அதற்கென்ன, 2 பேருமே சேர்ந்து சாப்பிடலாம். வணிகர் சாப்பாடை எடுத்து முயலுக்கும் பரிமாறினார். இருவரும் வயிறார உணவு உண்ணனர். சாப்பிட்டு முடிச்ச பிறகு முயல் அதோட இடத்துக்கு போயிடுச்சு. வணிகர் நடந்து வந்த களைப்புல தூங்க ஆரம்பிச்சிட்டார். நல்லா தூங்கிட்டார். அப்போ அந்த பக்கமா ஒரு கரடி வந்தது. ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வணிகரை பார்த்து மெதுவா நடந்து போனது. அங்க இருந்து அது முயல் பார்த்து கொண்டது. ஐயோ, வணிகருக்கு ஆபத்து என்று எண்ணியது. வேகமாக வணிகரை நோக்கி ஓடியது. வணிகர் மேல் தப்புன்னு குதிச்சது. திடுக்கென இருந்த வணிகர் சுத்தி பார்த்த அங்க கரடி நின்றது. அவர் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுட்டார். அந்த சத்தத்துக்கே கரடி பயந்து ஓடியது. தன்னோட உயிரை காப்பாத்தின முயலை பாராட்டினார் வணிகர். பொழுதும் விழுந்தது. வணிகர் அவர் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். நம்ம யாருக்காவது ஒரு சின்ன உதவி செய்தா நமக்கும் திருப்பி உதவி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.